சாந்தி. 18/1/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா, மதுவனம். எங்கள் பிதாஸ்ரீயின் நினைவு நாளன்று வகுப்பில் வாசிக்கப்பட வேண்டிய பாப்தாதாவின் பெருமதிமிக்க இனிய மேன்மையான வாசகங்கள். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை குழந்தைகளாகிய உங்களுடன் இதயபூர்வமான சம்பாஷணை செய்து உங்களுக்கு கற்பித்தல்களை கொடுக்கின்றார். உங்களுக்கு கற்பித்தல்களை கொடுக்க வேண்டியது ஓர் ஆசிரியரின் கடமையும், உங்களுக்கு இலக்கை காட்ட வேண்டியது ஒரு குருவின் கடமையும் ஆகும். முக்தியும் ஜீவன் முக்தியும் இலக்காகும். முக்திக்கு நினைவு யாத்திரை அவசியம். ஜீவன் முக்திக்கு படைப்பின் ஆரம்பம் மத்தி இறுதியை அறிந்திருக்க வேண்டியது அவசியம். 84 பிறவி சக்கரம் இப்பொழுது முடிவடைய உள்ளது. நாங்கள் இப்பொழுது வீடு திரும்ப வேண்டும். இவ்வாறாக உங்களுடன் நீங்கள் பேசுவதன் மூலம் நீங்கள் மிகவும் சந்தோஷமாக இருப்பதுடன் பிறருக்கும் நீங்கள் சந்தோஷத்தை கொடுப்பீர்கள். அவர்களை தமோ பிரதானில் இருந்து சதோ பிரதான் ஆக்குவதற்கு, அவர்களுக்கு நீங்கள் பாதையை காட்டுவதற்கான கருணையை கொண்டிருக்க வேண்டும். பாவ புண்ணியத்தின் ஆழமான இரகசியத்தை பாபா குழந்தைகளாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்தியுள்ளார். புண்ணியம் என்றால் என்ன, பாவம் என்றால் என்ன? தந்தையை நினைவு செய்து பிறருக்கும் ஞாபகப்படுத்துவதே மகா புண்ணியம் ஆகும். ஒரு நிலையத்தை ஆரம்பிப்பதும் உங்கள் சரீரம், மனம், செல்வத்தை பிறரின் சேவைக்காக பயன்படுத்துவதும் புண்ணியமாகும். ஆசீர்வாதம். நீங்கள் உண்மையாகவே அன்பானவராகவும் 1000 கரங்கள் கொண்ட தந்தை பிரம்மாவின் சகவாசத்தை சதா அனுபவம் செய்பவர்களாகவும் ஆகுவீர்களாக. தற்போது 1000 கரங்கள் கொண்ட தந்தை பிரம்மாவின் பாகம் நடிக்கப்படுகின்றது. ஆத்மாக்களாகிய நீங்கள் இல்லாது உங்கள் கைகளால் எதையுமே செய்ய முடியாததை போன்றே கரங்களான உங்களால், அதாவது குழந்தைகளாகிய உங்களால் பாப்தாதா இல்லாது எதனையுமே செய்ய முடியாது. ஒவ்வொரு பணியிலும் முதலில் தந்தையின் உதவியே உள்ளது. ஸ்தாபனைக்கான பாகம் நடிக்கப்படும் போது ஒவ்வொரு எண்ணத்திலும், ஒவ்வொரு வினாடியிலும் பாப்தாதா குழந்தைகளாகிய உங்களுடன் இருக்கின்றார். ஆகையால் அவரிடமிருந்து பிரிந்திருக்கின்ற திரையை இட்டு யோகத்தில் பிரிந்திருக்காதீர்கள். அன்பு கடலின் அலைகளில் பயணம் செய்யுங்கள். அவரின் புகழை பாடுங்கள். காயப்படாதீர்கள். தந்தையின் மீதுள்ள அன்பின் நடைமுறை வடிவமானது சேவை செய்வதில் விருப்பம் கொண்டிருப்பதாகும். ஸ்லோகம். சரீரமற்ற ஸ்திதியின் அனுபவமும் பயிற்சியுமே முன்னிலையில் ஓர் இலக்கத்தை கோருவதற்கு அடிப்படையாகும். அவ்யக்த சமிக்ஞை. உங்களின் சக்தி வாய்ந்த மனதினால் ஷகாஷ் வழங்கும் சேவையை செய்யுங்கள். உங்களின் மனம் இயல்பாகவே ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு ஆத்மாவிற்காகவும் நல்லாசிகளாலும் தூய உணர்வுகளாலும் நிறைந்திருப்பது உங்களாலும் பிறராலும் அனுபவம் செய்யப்படல் வேண்டும். சகல ஆத்மாக்களுக்கும் ஒவ்வொரு கணமும் உங்கள் மனதிலிருந்து ஆசீர்வாதங்கள் தொடர்ந்தும் வெளிப்பட வேண்டும். உங்களின் மனம் சதா இச்சேவையை செய்வதில் மும்முரமாக இருக்கட்டும். நீங்கள் வார்த்தைகளால் சேவை செய்வதில் அனுபவசாலிகள் ஆகியிருக்கின்றீர்கள். உங்களுக்கு எந்த சேவையும் செய்வதற்கு இல்லாத போது நீங்கள் வறுமையை அனுபவம் செய்கின்றீர்கள்.
வார்த்தைகளினால் சேவை செய்வதை போன்றே உங்கள் மனதினால் செய்கின்ற சேவையும் இயல்பாகவே தொடர்ந்தும் இடம்பெறட்டும். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா. பெருமா